கட்டப்பு மேட்ச் நம்பர் 2. இது வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச். 2001 இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஆல்ரெடி ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டானுங்க. தொடர்ந்து அதிக மேட்ச் ஜெயிச்சவங்கிற டீமே நம்ம டீமா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா வெறிகொண்டு இருந்தானுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆஸ்திரேலியா பிடிக்கிறாங்க. 445 ரன். ஸ்டீவா 100 அடிச்சிட்டாப்ல. அது போக மேத்யூ ஹேடன் 97 ரன். ஒரு சின்ன பையன் பவுலிங்க போட்டு 7 விக்கெட் எடுக்கிறாப்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியாக்காக. அவர் பேர் தான் ஹர்பஜன் சிங். செகண்டா பேட்டிங் பிடிக்க வந்த இந்தியாவ பொட்லங்கட்டி பார்சல் பண்ணிட்டானுங்க. வெறும் 171 ரன்னுக்கு என்டையர் டீமே க்ளோஸ். லக்ஷ்மன் மட்டும்தான் 50 அடிச்சிருந்தாப்ல. ஆஸ்திரேலியா 271 ரன்ஸ் லீட்ல இருந்த காரணத்தினால ஃபாலோ ஆன குடுக்குறாங்க. அதனால இந்தியா தான் செகண்ட் இன்னிங்ஸை பேட்டிங் பண்ண வராங்க. ஆஸ்திரேலியாவோட அஜெண்டா என்னன்னா கப்பு குப்புன்னு விக்கெட் எடுத்துட்டு மேட்சை சுருட்டிட்டு ரெக்கார்டையும் கையில தூக்கிட்டு போறது தான். இந்தியாவுக்கு சீக்கிரமா 2 விக்கெட் போயிருச்சு. விவிஎஸ் லக்ஷ்மன் என்ன பண்ணாங்க, ஆல்ரெடி 50 அடிச்சிருக்கப்பா நீ, அதனால உன்னை ப்ரமோஷன் கொடுக்குறோம், 3ஆவதா போய் விளையாடுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. சச்சினும் அவுட்டு. அதுக்கப்புறம் கங்குலி வந்து ஒரு 48 அடிச்சாப்ல. அதுக்கப்புறம் தான் வராப்ல கிரேட் வால் ஆஃப் இந்தியா. லக்ஷ்மணும் டிராவிடும் கிரீஸ்ல இருக்காங்க. இவங்க 2 பேரை தூக்கிட்டோம்னா மேட்ச் முடிஞ்சதுன்னு ஆஸ்திரேலியாக்காரன்னு நினைச்சிட்டானுங்க. ஆனா அங்க தான் இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்டே. ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் இவங்க 2 பேர்த்தோட விக்கெட் எடுக்கிறதுக்கு முக்குன்னு முக்குறாங்க, முடியல. யார் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க. ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பரை தவிர கிட்டத்தட்ட எல்லா பவுலர்ஸையும் ட்ரை பண்ணிட்டாங்க. லக்ஷ்மன் வந்து 281 ரன் அடிச்சாப்ல. ராகுல் டிராவிடு 180 ரன்னு. 232க்கு 4 விக்கெட் இருந்துச்சு. இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு கொளுத்துன கொளுத்துல 608 ரன் வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க. இவங்க 2 பேரும் ஆடின ஆட்டத்துல 1,00,000 பேர் திரண்டுட்டாங்க ஈடன் கார்டன்ஸ்ல. 657 ரன்னுக்கு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வந்து பேட்டிங்கு டார்கெட்டு 383. குட்டி பையன் ஹர்பஜன் சிங் போட்ட போடுல எல்லா பேட்ஸ்மேனும் பரதநாட்டியம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பவுலிங்கு அன்னைக்கு தலைவன் போட்ட பவுலிங்கு. அந்த மேட்ச்ல சரியா ஆடாத சச்சின் டெண்டுல்கர் என்ன பண்ணாப்ல, இப்ப பாடுறா பந்து எடுத்து போடுற போர்ல என்ன ஆகுறானுங்கன்னு பாருன்னு சொல்லிட்டு பால போடுறாப்ல. மேத்யூ ஹேடன் க்ளோஸ், ஆடம் கில்கிறிஸ்டும் க்ளோஸ். ஆஸ்திரேலியா அதுக்கு முன்னாடி கடைசியா தோத்த மேட்ச் 1999. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மேட்ச் கூட தோக்கல. இந்தியா அன்னைக்கு பண்ண சம்பவத்துல தோல்வி அடையறானுங்க. 212க்கு ஆல் அவுட்டு.